நண்பர்களே தமிழ்லையும் பேசுறேன் கவனிங்க. Friends, today morning I went to the gym and did 6 sets of bench press with 50 kg. That is my normal. I did 8 repetitions to some full extent. Yes, I was being very sincere to that. Occasionally I do 55 kg or 60 kg if I have enough strength and courage and reserves of strength, and if someone agrees to play the spotter behind me. Occasionally I do. Then I did 6 sets of incline bench with 40 kg, 8 repetitions each, and for the 7th set one other gentleman agreed to play the spotter standing behind me, so I did with 45 kg, only 6 repetitions. Then I did dumbbell flies 6 sets with 10 kg each. Since I adhered to this 1 minute rest rule today, I was very particular about that. I did all the exercises to my utmost sincerity, not just throwing the weights around and cheating around. It took me around 35 minutes to finish all these 17 sets. 35 to 40 minutes, yes, that should be the maximum. Then I came home and I did this Indian Gada, Indian mace bell, Indian mace swing with this 10 kg Gada. I did 6 sets with 20 repetitions. The thing is, after finishing all this, my chest and shoulders feel like they will explode anytime. That is why I am making this flexing video. I don't think I look great. I don't know if I am looking great, but I love the pump and I love the pain. We love the pump and we love the pain. Most people wouldn't understand that. நம்மளே இன்னைக்கு காலம்பர ஜிம்முக்கு போனேன். 50 கிலோ வச்சு சாதாரண பென்ஸ் 6 செட்டு 8 நம்பர் போட்டேன். எனக்காவது உடம்புல நல்லா தெம்பு இருக்கு, கொஞ்சம் தைரியம் இருக்குன்னா 55 60 வரைக்கும் கூட போடுவேன், போடல. அப்புறம் இன்க்ளைன் பெஞ்ச் வந்து 40 கிலோ போட்டேன். 40 கிலோ 6 செட்டு 8 நம்பர். அப்புறம் இன்னொருத்தர் பின்னால் நிக்கிறேன்னாரு, ஒருத்தர் பின்னால் நிக்கிறேன், நீங்க போடுங்க அப்படின்னாரு. அப்ப என்னாச்சுன்னா 45 போட்டு 6 நம்பர் போட்டேன், அவ்வளவுதான். 6 முழுசா போடல, கொஞ்சம் பயந்துகிட்டே தான் போட்டேன். அதுக்கப்புறம் டம்பிள் ஃபிளைஸ், இன்க்ளைன் டம்பிள் ஃபிளைஸ் வந்து 10 கிலோ டம்பிள்ஸை கையில் எடுத்துக்கிட்டு 6 செட்டு போட்டேன், 8 நம்பர். இந்த 1 நிமிஷம் தான் கேப் விடணும்னு சொல்லுவேன் இல்லையா, இந்த 1 நிமிஷம் கேப் விட்டே செஞ்சதுனால என்ன ஆச்சு, கிட்டத்தட்ட இந்த மொத்தம் 18 செட்டையும் கிட்டத்தட்ட 35-40 நிமிஷத்துல முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஜிம்முக்கு போனதே லேட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம 10 கிலோ கதாயுதம் இருக்கு இல்லையா, இதை வச்சு 6 செட்டு 20 நம்பர் அப்படியே முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா, கை ஷோல்டர் எல்லாம் அப்படியே வெடிச்சிரும் போல இருக்கு, பிஞ்சு தனியா வந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வலி, அந்த அளவுக்கு பம்ப் அப்படியே ஏறி இருக்கு. இந்த கேமரால பார்த்தா, இந்த போஸ்ட் கொடுக்குற வீடியோவை பார்த்தா பெருசா இருக்கா, நல்லா தெரியுதா, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நான் செஞ்சேன், எனக்கு அதோட எஃபெக்ட் தெரியுது. அந்த வலியை நம்ம வந்து ரொம்ப விரும்புவோம். அது வந்து முக்காவாசி பேத்துக்கு சொன்னாலே புரியாது. நண்பர்களே, நன்றி.